praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Hallelujah. இயேசு நல்லவர். Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. இயேசு நல்லவர். ஆமென். Hallelujah. நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர். Hallelujah. நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர். Hallelujah. எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நீர் பெரியவர், நீ பெரியவர், நீர் ஆமென் ஸ்தோத்திரம், இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, இந்த மகிமை நிறைந்த நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர். ஹல்லேலூயா. நீ இரக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் அதிபதியே, பரலோகத்தை ஆளுகை செய்கிறவரே, மக்க நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனை, அருமையான இந்த பரிசுத்த நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பாவமை ஆராதிக்கும்படியாய், மை துதிக்கும்படியாய் வைத்தோம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்க. ஆண்டவரே, அந்த நன்மைகள் எல்லாம் நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி பாடி துதிக்க, ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராங்க ராஜா. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஆராதனை செய்ய தெய்வம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராங்க ராஜா. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, சங்கீத பகுதி, பிரசங்க பகுதி எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சூத்திரம் முதலாவது பாடலாக நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தெய்வம் உமக்குத்தானே என்ற பாடலை நாம் சேர்ந்து இணைந்து பாடுவோம்.
யாமை என்னை கண்டீரே, கண்ணீர் துடைத்தீரே, நன்றி ஆமை நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே வெற்றி வேந்தனே நன்றி, நன்றி 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 இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நன்றி அப்பா, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, அனாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, அனாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நன்றி ஆண்டவரே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நீத்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீவானே நன்றி ஐயா, நீத்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீவானே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் என்ற பாடலை நாம் இணைந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், இசப்பா ஸ்தோத்திரம், இசப்பா ஸ்தோத்திரம், இசப்பா ஸ்தோத்திரம், இசப்பா ஸ்தோத்திரம், தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன்,
இயேசப்பா ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். நன்றியானவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல, தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மூன்றாவது நாங்கள் சரணங்கள் பாடும் பொழுது நாம் எல்லோரும் முழங்கால் படிவிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வண்ணமாய் நாம் பாடுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். இழுக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, இழுக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, ஆமென். சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சிறை கண்ணில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சிறை கண்ணில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, ஆமென். அவர் கிருபை நன்றி ஆண்டவரே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அறிவுள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதைகள் ஓடினாய். அறிவுள் போன்ற கஷ்டங்கள் வந்து
என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே இயேசுவே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. உள்ளம் பொழிந்ததை மேற்கொள்ள வந்தோ இறைநேமியா ஆவியை அழைத்தே. உள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தோ இறைநேமியா ஆவியை அழைத்தே. நம்பிக்கை தைரியம் நீங்காரே அவர் கிருபை என்றும் எல்லாரும் வழங்கம் வருகிறது. நம்பிக்கை தைரியம் நீங்காரே அவர் கிருபை என்றும் உள்ள. தேவ கிருபை, தேவ கிருபை அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. நன்றி ஆண்டவரே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. நித்திய தேவனாம் சத்திய பரதான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரதான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். நன்றி நன்றி ஆண்டவரே இயேசுவே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே என்னை நடத்தி என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க. ஆமென். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன்னே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. முயற்சிக்கிறோம் ராஜா. பெரியவன் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் 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 ஆண்டவரே. என்னை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி ராஜா. என் முன்னே சென்றவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே என்னோடு கூட இருந்தவரே, என்னோடு கூட இருப்பவரே, ஆமென் ஆமென் இருக்கிறவரே உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீ நல்லவராய் இருக்கிறதா நன்றி ராஜா. என் வாழ்க்கையில் நீ நல்லவராய் நல்லவராய் எப்பொழுதும் நல்லவராய் எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறதுக்காய் நன்றி 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 ஆண்டவரே. நன்றி நன்றி. உயர்த்துகிறோம் 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 ராஜா. உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது ராஜா. ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே, ஆமென் ஆமென் ஆண்டவரே, நாங்கள் உண்மை விட்டு தூர போனாலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி ராஜா. நீர் எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் இருக்கிறதுக்காய் நன்றி 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 ஆண்டவரே.
ஆமென் 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 ஆமென். கரங்களை தட்டி நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உயர்த்துகிறோம் 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 ராஜா. நீ பெரியவனே 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 பெரியவன் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர் 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 அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் யாருமே இல்லை அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் யாருமே இல்லை ஆண்டவரே. இயேசுப்பா உம்மை உயர்த்துகிறோம் ராஜா ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா அவன் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவரப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. இயேசுப்பா என் வாழ்க்கையில நீ நல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. உங்க கிருபை போதும் ஆண்டவரே. உடைய கிருபை அளவில்லாமல் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, வெள்ளம் போல நிந்தை, வெள்ளம் போல உபத்திரவங்கள் எங்கள் வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவரே என்னை பாதுகாக்கிறதையும் நீங்கப்பா, என்னை பாதுகாக்கிறதையும் நீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவே. ஆமென் ஹல்லேலூயா ஆமென். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆமென். மட்டுமாய் கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டுடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்தி வந்ததுக்காக கரங்கள் தட்டி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஒரு நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக கரங்கள் தட்டி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 சுதம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இம்மட்டுமாய் இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுக்காய், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதுக்காய் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆமென். ஸ்தோத்ரம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு நம்முடைய சபை பாடலை நாம் பாடுவோம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. So
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனே அப்பா, அருமையான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இம்மட்டுமாய் பாடல்களை பாடி மகிமைப்படுத்த கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நேரத்தில் ஆண்டவரே இசப்பா, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாய் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே இசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே, உங்கள் நாம மாற்றம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே ஒருமனப்படுத்தி ஆண்டவரே ஆராதனை செய்ய ஆண்டவரே, உங்கள் பிரசனத்தை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, உங்கள் மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் நினைவு கூறுவீராக ராஜா. எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றி ஆண்டவரே இணைந்து ஆராதனை செய்ய கத்தர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, இனி வருகிற ஒவ்வொரு பகுதிகளையும் கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வ பிரசனம் இருக்கட்டும் ஆண்டவரே. தெய்வம் தாமே எங்களோடு கூட நீர் பேசுவீராக ராஜா. தடைகள் எல்லாவற்றையும் கத்தர் உடைத்து போடுங்க. உடைய பிள்ளைகளை கத்தர் தாமே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு வியாதியும் உடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு தேவனுடைய கரத்தினால மூடி மறைந்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக ராஜா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சங்கீத பகுதியை நாம் வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி சங்கீதம் 150. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கான துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சோதரம் எல்லாரும் ஆமென். சோதரம். நம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாய் நாம் வாசித்த ஆமென் வசனங்களின் பிரகாரமாய் நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். சோதரம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இணைந்து நாம் ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, நம்ம இறந்த நிலைமையில் நம்ம எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் பிடிட்டு நமக்கு எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அவர் துதிகளில் பிரயாசப்படுகிறவர், துதிகளில் வாசம் பண்ணுகிறவர். வேதவசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். கர்த்தர் அவர். ஆமென். அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம். நம்முடைய துதிகளில் ஆமென் அவர் ஆமென் சுத்தம் ஆமென் பிரியமுள்ளவராய் கர்த்தர் காணப்படுகிறார். எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. இயேசுவே ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் கடந்த நாட்கள் எல்லாம் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு நம்ம ஆண்டவரை துதிக்கலாமா? ஆமென். கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். உலகம் முழுவதும் கலக்கங்களும் பயங்களும் ஆமென் கவலைகளும் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் ஆமென் 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 நம்மளை பாதுகாப்பாய் வழி நடத்தி இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார். எல்லா கிருபைகளையும் நினைத்து அப்பாவுக்கு நன்றியுள்ள ஒரு ஆராதனை செலுத்தலாமா? ஆண்டவரே
உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மையே துதிப்போம் ராஜா. ஆண்டவரே முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரே உம்மையே நாங்கள் துதிப்போம், உம்மையே நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ராஜா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி செய்த நன்மைகளை துதித்திடுவே. எல்லாரும் சேர்ந்து ராஜானி செய்த நன்மைகளை துதித்திடுவே. எல்லாரும் ஆமென். ஆராதனை உமக்கே, கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, இயேசுவே உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆராதனை உமக்கே அப்பா. எல்லாம் சொல்லுங்க. நல்லா கரங்களை தட்டி இயேசு ராஜா என்பல நானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, உமக்கே ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. ஒரு மனதோடு கூட இயேசுவை பார்த்து ஆராதனை செய்ய முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே அமை அமை போராட்டங்கள் இயேசுவை நாமத்தினால் மாறி போகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை. ஓ நன்றி ஆண்டவரே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே. மழையானவரே, காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரர். எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா. ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை. சிறகுகளின் நிழலே
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் நல்ல கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். கால வேளையில ஆண்டவரே, எங்கள் ஆராதனை உமக்கே அப்பா, எங்கள் ஆராதனை உமக்கே ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ராஜா. உம்மை கனப்படுத்துகிறோம் 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 ராஜா. ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் ஆண்டவரே வாழ்க்கையில் நான் பிறந்தது நாள் முதல் கொண்டு ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே எத்தனையோ நன்மைகள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அத்தனை நன்மைக்கும் ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஆமே நாமே அநேக தடவை ஆண்டவரே ஆமே எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே அநேக மனிதர்கள் எழுதினார்கள். பிசாசான அநேக தந்திரங்களை எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தான். ஆனால் ஆண்டவருடைய கிருபை எங்களை ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை தப்புவித்ததுக்காக நன்றி ராஜா. அவைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவித்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஆமே நாமே நாமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம் 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 ராஜா. நீ பெரியவர் நீ பெரியவர் நீ பெரியவர் நீ பெரியவர். ஆமே நாமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சப்பா. ஆமே நாமே. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். கடந்த 4 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று ஆமை நாம் புலம்பின ஆமை சோதரும் நாட்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டுடைய கிருபை அளவில்லாமல் ஆமை நம்ம மேல ஆமை சோத்திரம் ஆண்டுடைய கிருபை அளவில்லாமல் நம்ம மேல இருந்து ஆமை எல்லா ஆபத்துகளில் இருந்து கர்த்தர் நம்மளை தப்பி வச்சிருக்கிறார். எல்லா ஆபத்துகளில் இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிச்சிருக்கிறார். கடந்த 4 மாதங்கள் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மளை போஷித்து வந்து ஆமை கர்த்தர் நம்மளை கிருபையாய் வழி நடத்திருக்கிறார். அந்த நன்மை நினைத்து பார்த்து எல்லாரும் சொல்லுங்க பார்க்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து ஆமை நாமை உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் தகப்பன், நீரே எங்கள் தகப்பன், எங்கள் நண்பன் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர் உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் இருந்தீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவரே நாங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்ய நாங்கள் விரும்புகிறோம் ராஜா. இதோ பாடல்களை பாடி கரங்களை தட்டி அல்லப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாய் எங்களை ஆண்டவரை விட்டு கொடுக்கிறோம் ராஜா. அவருடைய பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை, எங்களை படைக்கிறோம் ஆண்டவரை சப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சபா. உமக்கு அந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்கு அந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்கு அந்த தூய பலியா
மறுபடியும் சொல்லுங்க. உமக்குகந்த தூய ஆட்கொண்டு என்னை நடத்து அபிஷேகத்தாலே எல்லாம் சேர்ந்து ஆட்கொண்டு கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கப்பா. மார்போடு அணைப்பாரே மன கவலைகள் சீப்பாரே. மார்போடு அணைப்பாரே மன கவலைகள் சீப்பாரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் ஒரு போதும் கைவிடாமே. அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. ஒரு போதும் கைவிடா தேற்றுவது போல் தேற்றுவார். மறுபடி சேர்ந்து நன்றி நன்றி ஆண்டவரே. தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுகிறதை போல நீரங்களை தேற்றுகிறவர், நீரங்களை ஆற்றுகிறவர். அம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை ஆண்டவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீ ஒரு நாளும் எங்களை கைவிடுகிறதில்லை, நீ ஒரு நாளும் எங்களை விட்டு விலகுகிறதில்லை ஆண்டவரே. சப்பா அழைத்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களை தோல் மேல் ஆண்டவர் சுமந்து கொண்டு ஆமே எங்களை காற்று வழி நடத்துகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. உண்மை இல்லாமல்
நாங்கள் வேற யாரை நாங்கள் துதிப்போம், வேற யாரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் இணைந்து ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா இயேசுவே. நன்றி இயேசுவே. எல்லாம் சேர்ந்து இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நாம் எல்லாம் நல்லா கரங்களை தட்டி ஆமென் கர்த்தரே ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுபா ஆமென். பெரியவரே பெரியவரே பெரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே ஆராதனை வேளையில உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆராதனை வேளையில உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய இருதயத்தோடு கூட ஆண்டவரே உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த உலகத்துல உம்மை இல்லாமல் வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லப்பா. நீரே எங்களுக்கு முதன்மையானவர் ஆண்டவர். நீரே எங்களுக்கு முக்கியமானவர் ஆண்டவரே. சுபா உம்மை என்று நாங்கள் வேறு யாரிடத்தில் நாங்கள் சொல்லுவோம் அப்பா. ஜீவன் உள்ள வார்த்தை உம்மிடத்திலே உள்ளது. ஆமென். நாம ஆராதிக்கிறோம் 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 ராஜா. இம்மட்டுமாய் தேவ பிரசன்னம் மத்தியில் காணப்பட்டதுக்காய் ஆமென். இரு கரங்களில் தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென். சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென் ஆமென். நாம தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் வெளிப்பட்டதுக்காய் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். பிதாவாகிய தேவனை கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். குமாரனாகிய இயேசுவை கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஆமென் ஆமென். சோத்ரம் 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 சோத்ரம். பரிசுத்த ஆவியானவரை நம் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். சோத்ரம். ஆமென். இம்மட்டுமாய் ஆண்டவர் நம்மத்தில் கிரியை செய்தார். இனி வருகிற பகுதிகளை கத்த நடத்தும்படியாய் ஆமென். ஆண்டவர் நம்மத்தில் பேசும்படியாய் ஆமென். ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக மதர் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தின் முதலாளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் ஆராதிக்கும் நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் உதவி செய்தே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் இந்த கிருபையாளர்களை பாதுகாத்தீர்கள் ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளையும் தேவரீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த ஆராதனைதான் ஆசீர்வாதத்தை நன்மை பிள்ளைகள் கண்டுகொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சமத்தில் வந்திருந்த எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே மாலும் நன்மைகளை இன்னும் பெற்றுக்கொள்ள ஆவியில் பலம் கொள்ள இந்த கிருபைகளை நாள்தோறும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்.
எல்லா தடைகளையும் மாற்றி ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உன்னத்தின் பலத்தனாகத்தில் பாதுகாத்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கு சோதனை கஷ்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் பிள்ளைகளையே விடுவித்து காத்து மறைக்க முடியாது ஜெபிக்கிறோம். இப்படி ஆசீர்வாதனக்காரன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தங்கியிருப்பதாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கு என்னோட நாட்டை மையப்படுத்த ஆராதிக்க ஆண்டவரே உடைய விசுவாசத்தில் பலனாக இருக்க நம்முடைய கிருபை எல்லாருக்கும் தர முடியாது ஜெபிக்கிறோம். வல்லமையான காரியங்களை தேவரில் தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களையும் கத்தர் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே மட்டங்கள் பற்றி செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் எனக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வல்லமையான காரியங்களை தேவரி செய்யும், அதிசயமான காரியங்களை செய்யும், அற்புதமான காரியங்களை செய்யும். ஆண்டவரே என்னோடு பேசும் உடைய வார்த்தை நாளும் பலனத்தை என்னோட நாமத்தை மெய்ப்படுத்த ஆண்டவரே உங்களுக்கு பிரயோஜனமான பிள்ளைகளால் காணப்பட அவசரத்துக்கு கீழ்ப்படிய நாம மெய்ப்பட தம்முடைய கிருபையினாலே எங்களை ஒரு நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். விரும்புறதோடு கூட சொந்தத்தில் காணப்பட தம்முடைய ஆராய்ச்சி பார்க்கையோட மனக்கண்களை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் வல்லமையான காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மெய்ப்படுத்தும் தேசியம் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஒரு சில அறிவிப்புகளை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து நம் வீடுகளில் இருந்து நாம் ஆராதனை செய்து கொண்டு வருகிறோம். நீங்கள் தவறாமல் நம் சபைக்கு வந்து எப்படி ஆராதனை செய்வோமோ அது போலவே வீடுகளில் இருந்து சரியாக 9:30 மணிக்கு ஆண்டோடைய பிரசன்னத்தில் அமர பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து நம்முடைய ஸ்தோத்திரம் அந்த நம்முடைய சபையின் யூடியூப் சேனல் மூலமாய் ஆராதனை சரியாக 9:30 மணி அளவில் நேரடி ஒளிபரப்பாக இருக்கிறது. நீங்கள் வருகிற வாரங்களிலும் அதே நேரங்களில் வீடுகளிலிருந்து சேர்ந்து ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சில பேர் தெரியாதவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் சேர்ந்து ஆராதனை செய்யட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வீடுகளில் இருந்து ஜெபிக்க பிரயாசப்படுங்கள். அனுதினமும் சோத்திரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் ஒதுக்கி நீங்கள் ஜெபியுங்கள். நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய சோத்திரம் மாநிலத்திற்காக, ஆண்டவர் சோத்திரம் தேசத்தில் காணப்படுகிற அழிவை கர்த்தர் மாற்றப்படும்படியாய் வீடுகளில் இருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் சமூக விலகலை நீங்கள் கடைபிடிக்கிறவர்களாய் காணப்படணும். அதிகமாக எந்த தேவையில்லாமல் மற்ற இடங்களுக்கு செல்லாமல் வீடுகளில் இருங்கள். சமூக விலகலை கடைபிடிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய கடலூர் பகுதிக்காய் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்முடைய மன்னார்பாளையத்தில் ஒருவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. அதன் மூலமாய் மற்றவர்களுக்கு பரவாதபடிக்கு சோதம் கர்த்ததாமே நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நம்முடைய மாவட்டத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய வீடுகளில் காணப்படுகிற சிறு பிள்ளைகளை நீங்கள் வெளியே அதிகமாக விடாதீங்க. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமான வசனங்களை சொல்லிக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தொடர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து சோதம் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தொலைபேசி மூலமாக எங்களோடு கூட தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம் அந்த பரிசுத்த ஆராதனையில் உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் சோதம் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். சோத்திர நிலைமையில் காணப்படுங்கள். தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்க கடவாது. நம்மோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் அனுமதித்த ஒரு பகுதி வாசங்கள் பார்க்கலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த மே மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்ம சபை கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் நம்மளை கண்ணீர் மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். சோத்திரம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சோதம் வெளிப்படுத்துகிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம். நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு
அவரையே நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மோசையோடு ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அது போல உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாருடனும் ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த வசனம் சோதம் இந்த 5ஆம் வசனத்துல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால், யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். மோசையின் உடன் ஊழியக்காரனுமாகிய மினூனின் குமாரனும் ஆகிய யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த முதல் அதிகாரத்தில் வசனம் 1 முதல் 9 வசனங்கள் வரை ஆண்டவருடைய வார்த்தையாக காணப்படுகிறது. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிற வசனமாக காணப்படுகிறது. இது சொல்லப்பட்ட சூழ்நிலை எப்படி என்று நாம் சற்று தியானிக்க போகிறோம். எந்த சூழ்நிலையில ஆண்டவர் யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், மோசே மரித்த பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தான். வனாந்திரத்தில் வழி நடத்தி ஒரு தலைவனாக செயல்பட்டான். மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாய் கர்த்தர் யோசுவாவை நியமனம் செய்தார். அடுத்த தலைவனாக நியமிக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில யோசுவா காணப்படுகிறார். மோசே மரித்த பின்பு அந்த அதிகாரத்தை, அந்த தலைமை பொறுப்பை யோசுவா தன் கையில் எடுக்கிற சூழ்நிலையில இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த நேரத்தில் அவனோடு கூட பேசுகிறார். அந்த சூழ்நிலையில யோசுவாவுடைய இருதயம் எப்படி இருந்தது என்றால், மிகுந்த கலக்கத்தோடு மிகுந்த பயத்தோடு கூட காணப்பட்டது. ஏன்னா இந்த மோசே வழி நடத்த இந்த ஜனங்கள் என்னுடைய வார்த்தைகள் கேட்பார்களா கேட்க மாட்டார்களா என்று என்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகிறது, நான் எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்த போகிறேன் என்று சொல்லி மிகுந்த பயத்தோடும் மிகுந்த கலக்கத்தோடும் யோசுவா காணப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து தியானிப்போம் என்றால், ஒரு சில கேள்விகள் யோசுவாவின் இடத்துல எழுந்திருக்க கூடும். ஒரு சில புலம்பல்கள் அவருடைய இருதயத்தில் வந்திருக்க கூடும். ஏன்னா அவருக்கு ஒரு சில புலம்பல்கள் வந்திருக்கக்கூடும். என்னன்னா மோசேக்கு விரோதமாகவே இந்த ஜனங்கள் எழும்பி நின்றார்கள். மோசேக்கு விரோதமாக இவர்கள் முணுமுணுத்தார்கள். மோசேயை கொலை செய்யும்படியாய் கல்லெறிந்த இந்த ஜனங்கள், நான் தலைவனாக இருக்கும் பொழுது என்னை எப்படி இவர்கள் நடத்த போகிறார்கள், எனக்கு விரோதமாக இவங்க எப்படி எழும்ப போகிறார்கள் என்று சொல்லி மிகுந்த கலக்கம் அவருடைய இருதயத்தில் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, நான் தனிமையாக காணப்படுகிறேன், என்ன எனக்கு புத்தி சொல்லுகிறது ஒரு ஆட்கள் இல்லை, மோசேயும் போய்விட்டார் என்று சொல்லி தனிமையை உணர்கிற ஒரு மனிதனாய் யோசுவா காணப்பட்டார். இந்த வேலையை நான் எப்படி செய்ய போகிறேன், எப்படி முடிக்க போகிறேன் என்று மிகுந்த கலக்கம் பயம் அவரை பிடித்திருந்தது. அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு வருகிறது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில யோசுவாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. யோசுவா நினைத்தார், இந்த ஜனங்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக எழும்ப போகிறார் என்று நினைத்தார். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், யோசுவாவே, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எழும்புவதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரம் இல்லாம யோசுவா தனக்குள்ளே, நான் தனிமையாக காணப்படுகிறேன், நான் தனித்தவனாய் காணப்படுகிறேன், நான் கைவிடப்பட்டவனை போல காணப்படுகிறேன் என்று புலம்பி தவிக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை கைவிடுவதில்லை, நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அது மாத்திரம் இல்லாம யோசுவா தன் இருதயத்துல இதை எப்படி நான் துவக்க போகிறேன், இந்த காரியத்தை நான் எப்படி முடிக்க போகிறேன், இந்த தலைமைத்துவத்தை நான் எப்படி கையாள போகிறேன் என்று மிகுந்த கலங்கின வண்ணமா யோசுவா காணப்படும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், யோசுவாவே, நீ எப்படி துவங்க போகிறாய் என்று நீ புலமை தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ இந்த தேசம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை
பிள்ளைகளை கானான் தேசத்துக்கு நீதான் வழி நடத்த போகிறாய். வழி நடத்துகிறது மட்டுமல்ல, அங்கே போய் சேர்ந்த உடனே அந்த தேசத்தை உன்னை கொண்டுதான் பங்கிட்டு கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம இந்த யோசுவாவுக்கு அவன் இவைகளெல்லாம் நடத்த வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி மிகுந்த கேள்வி அவர் உள்ளத்தில் எழுமினது. அவன் சொல்ற அந்த எழுமின சூழ்நிலை ஆண்டவர் சொன்னார் யோசுவாவை பார்த்து, யோசுவாவே நீ ஒரு காரியத்தை மாத்திரம் செய்ய கவனமாக இருக்கணும். மோசே உனக்கு என்னென்ன காரியங்களை கட்டளையிட்டாரோ, என்னென்ன நியமங்கள் கற்பனைகள் அவன் வார்த்தைகளை உனக்கு சொல்லியிருந்தாரோ அவைகள் எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் அவன் அதன் மேல் நீ தியானமாக இருந்து நடப்பாய் என்றால் நீ புத்திமானாய் காணப்படுவாய். நீ எடுக்கிற அவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவர் இந்த அமைச்சோதும் முதல் 9 வசனங்களில் ஆண்டவர் இந்த யோசுவாவை தேற்றுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய இருதயத்தில் எழும்புகிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரம் இல்லாமல் அவன் சோர்ந்து போய் காணப்படுகிற, கலக்கம் அடைந்து காணப்படுகிற யோசுவாவை கர்த்தர் ஒரு தேற்றுகிற ஒரு காரியத்தை, அவன் ஒரு ஆற்றுகிற ஒரு காரியத்தை நம்மால் காண முடிகிறது. அல்லேலூயா. அவன் இந்த வசனத்தில் நாம் 5வது வசனத்தில் நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார். இந்த வசனத்தை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோசுவாவே உன்னோடு கூட நான் இருக்க போகிறேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் உன்னோடு இருப்பேன் என்று மாத்திரம் சொல்லாம ஒரு உதாரணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு மனிதரனை மேற்கோள் காட்டி ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த மனிதர் என்றால் மோசையை மேற்கோள் காட்டி யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோசுவாவே மோசையோடு நான் எப்படி இருந்தேனோ, மோசையோடு இருந்தது போல அவன் உன்னோடு நான் இருப்பேன் என்று ஆண்டவர் மோசையை உதாரணமாய் வைத்து இந்த யோசுவாவுக்கு சொல்லுகிறார். என்னுடைய கேள்வி என்னன்னா, அவன் ஏன் ஆண்டவர் அவன் முற்பிதாக்களை இந்த இடத்துல வெளிப்ப அவன் சொல்லவில்லை? ஒருவேளை அவன் ஆபிரகாமோடு இருந்தது போல அவன் கூட நான் இருப்பேன், யாக்கோபோடு இருந்தது போல அவன் கூட இருப்பேன், ஈசாக்கோடு இருந்தது போல அவன் கூட இருப்பேன் என்று முற்பிதாக்களை இந்த இடத்துல சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் முற்பிதாக்களை இந்த இடத்துல சொல்லவில்லை. ஆனால் மோசேக்கு தன்மை வெளிப்படுத்தும் பொழுது அவன் சொல்ல யாத்திராக 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தும் பொழுது முற்பிதாக்களை ஆண்டவர் அமைச்சதும் மேற்கோள் காட்டி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் முற்பிதாக்களின் தெய்வம் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் முற்பிதாக்களை மேற்கோள் காட்டவில்லை, மாறாக மோசேயை மேற்கோள் காட்டுகிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவுக்கு சொல்ல காரணம் என்னன்னா, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சுத்தம் ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்கும் இருந்த உறவு யோசுவாவுக்கு தெரியாது. ஈசாக்குக்கும் கர்த்தருக்கும் இருந்த உறவு யோசுவாவுக்கு தெரியாது. அவன் யாக்கோபுக்கும் கர்த்தருக்கும் இருந்த உறவு யோசுவாவுக்கு தெரியாது. ஆகையினால அவன் சொல்ற மோசேயை கர்த்தர் இந்த இடத்தில் வெளிப்படுத்தினார். ஏன்னா அவன் மோசேயோடு கூட கர்த்தர் எப்படி இருந்தார், எப்படி செயல்பட்டார், எப்படி கிரியை நடப்பித்தார் என்று ஜனங்கள் அறிந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆரோன் அறிந்திருக்கிறதை பார்க்கிறோம். மோசேயின் பிள்ளைகள் மனைவி அறிந்திருக்கிறதை பார்க்கிறோம். யோசுவா நன்கு அறிந்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆமென். மோசேயோடு கூட கர்த்தர் எப்படி இருந்தார் என்பதை யோசுவா நன்கு அறிந்தபடியினால அவன் சொல்ற இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவாவே நான் எப்படி மோசேயோடு இருந்தேனோ அது போலவே உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னாராம். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஆமென். ஏன்னா மோசேயோடு கர்த்தர் எப்படி இருந்தார் என்பதை எல்லாரையும் பார்க்கிறோம். யோசுவா நன்கு அறிந்தவனாய் காணப்பட்டபடியினால கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார், யோசுவாவே நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். இந்த வார்த்தையில காணப்படுகிற
சாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த எசன்ஸை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், சூத்திரம் மோசையோடு கூட ஆண்டவர் எப்படி இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் சூத்திரம் இதனுடைய உண்மை ரகசியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் மோசையோடு எப்படி இருந்தாரோ அது போலவே கர்த்தரை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். கர்த்தரை ஆராதனை செய்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். அல்லேலூயா. அது எப்படி இருக்க போகிறார் என்றால், மோசையோடு கூட கர்த்தர் எப்படி இருந்தாரோ அது போலவே தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். ஆமென். முதலாவது நாம் தியானிக்க போகிறோம். என்ன தியானிக்க போகிறோம் என்றால், மோசையோடு கூட கர்த்தர் எப்படி இருந்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். வாசிங்கள் பார்க்கலாம். ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க நான் விரும்புகிறேன். யாத்ராகமம் 33 அதிகாரம், யாத்ராகமம் 33 அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யார் இந்த மோசை குறித்து ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். மோசே சிறு வயதில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் மோசையை கண்ணோக்கினார். மோசையை கர்த்தர் பாதுகாத்தார். 40 வருடங்கள் எகிப்தில் பார்வோன் பார்வோனுடைய பார்வோனால ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு மகனாக மோசை காணப்பட்டார். 40 வருஷம் எல்லா கலைகளிலும் திறமை வாய்ந்தவனாய் எகிப்து தேசத்தில் வளர்க்கப்பட்டவனாய் மோசை காணப்பட்டார். பின்பு 40 வருடங்கள் வனாந்தரத்தில் காணப்பட்டவராய் காணப்பட்டார். அந்த வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவனை போல அங்கே திருமணம் அவருக்கு நடந்தது, பிள்ளைகள் அவருக்கு உண்டாயிற்று. இப்படி வனாந்தரத்தில் 40 வருஷம் அவர் காணப்பட்டார். மீதி 40 வருடங்கள் ஸ்தோத்திரம் அவர் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு நல்ல தலைவராக மோசை காணப்பட்டார். சிறந்த வழியில கர்த்தருடைய சொல்லை கேட்டு அன்பு வைத்து மிகுந்த தாழ்மை உள்ளவராய், இரக்கம் உள்ளவராய், சாந்த குணம் உள்ளவராய் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு நல்ல தலைவராக செயல்பட்டார். அவர் வாழ்ந்த வருடங்கள் 120 வருஷங்கள் அவர் வாழ்ந்தார். முதல் 40 வருடங்கள் எகிப்திலே காணப்பட்டார். அடுத்த 40 வருடங்கள் வனாந்தரத்தில் காணப்பட்டார். கடைசி 40 வருடங்கள் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு தலைவனாக செயல்பட்டார். தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மோசேக்கும் ஆண்டவருக்கும் இருந்த உறவு எப்படிப்பட்ட உறவு என்றால், 33 அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். மோசே 3 முறை மலை மேல 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து கர்த்தரோடு கூட பேசினார். அப்படி பேசும் பொழுதுலாம் கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினாராம். அது எப்படி பேசுகிறார் என்றால், ஒரு நண்பர்கள் எப்படி பேசிக் கொள்வார்களோ, ஒரு சிநேகிதர்கள் தங்களோடு கூட எப்படி உறவாடுவார்களோ அதுபோல கர்த்தர் மோசையோடு உறவாட ஆரம்பித்தார். அல்லேலூயா. மோசையோடு பேச ஆரம்பித்தார். இதை எதை குறிக்கிறது என்றால், பொதுவாக நண்பர்கள் ஒளிவு மறைவின்றி பேசுவார்கள். உள்ளத்தில் எது காணப்படுகிறதோ அதை வெளிப்படையாக நண்பர்களிடத்தில் மட்டும்தான் பேசுவார்கள். தகப்பனிடத்திலோ இல்லை தாயிடத்திலோ இல்லை கணவன் மனைவியிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ பேசுவதை பார்க்கலாம். நண்பர்களிடத்தில் தான் இவர்கள் அதிகமாய் பேசுவது உண்டு, வழக்கம். அது போலவே ஆண்டவர் இந்த இடத்துல மோசையோடு மிகுந்த நேசம் உள்ளவராய், ஒரு சிநேகம் உள்ளவராய், ஒரு நண்பனை போல கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த அடுத்த வசனங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கும் மோசேக்கும் இந்த உறவாடுதல் ஒரு நண்பனை போல காணப்பட்டது. அது மாத்திரம் இல்லாம கேட்கக்கூடாத ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல மோசே கேட்டார். என்ன கேட்டார் என்றால், யாத்திராகமம் 33 20வது வசனத்துல கேட்க 18வது வசனத்துல அவர் கேட்கிறார், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று ஆண்டவரை பார்த்து மோசே கேட்கிறார். பாருங்க, அந்த மகிமையை காண வேண்டும் என்றால் நம்ம முகத்தை நாம் பார்க்க வேண்டும். நீ எப்படிப்பட்டவர், உம்முடைய முக பிரகாசம் எப்படி இருக்கும் என்று உம்மை நான் பார்க்க வேண்டும். நீங்க உம்முடைய முகத்தை எனக்கு காட்டுங்க, உம்முடைய மகிமை எனக்கு காட்டுங்க என்று கேட்கக்கூடாத ஒரு காரியத்தை மோசே
கர்த்தரிடத்துல கேட்டார். அல்லேலூயா. ஆமென். அந்த அளவிற்கு ஒரு ஐக்கியம் இருவருக்கு இடையே காணப்பட்டது. கர்த்தருக்கும் மோசேக்கும் ஆமென் ஒரு ஐக்கியம் அதிகமாக காணப்பட்டது. ஒரு நண்பர்களைப் போல இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அது மாத்திரம் ஆண்டவர் அதை மறுக்காமல் அவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ என் முகத்தை பார்ப்பாய் என்றால் நீ அவன் உயிரோடு இருக்க முடியாது. ஆகையினால நாம் போகும் பொழுது என்னுடைய பின்பக்கத்தை நீ பார் என்று சொல்லி அவன் அதுக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த இருவருக்கும் இடையே ஒரு உறவு காணப்படுகிறது. ஒரு ஐக்கியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் மோசையோடு நண்பனை போல காணப்பட்டார். அல்லேலூயா. ஒரு நண்பனை போல காணப்பட்டார். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தை அந்த இருவருக்கும் இருந்த அந்த அன்பு அமைச்சது எப்படி இருந்தது என்றால், அமைச்சூத்தம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 32 அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யாத்ராகம் 32:12. மலைகளில் அவர்களை கொண்டு போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டு அவர் அவர்களை புறப்படப்படினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்துல ஆமென் மோசே என்ன சொல்லுகிறார் என்றால், அதுக்கு முன்பாக ஒரு சம்பவம் ஒன்று இங்கே நடக்கிறது. மோசே மலையில் ஆண்டவரோடு கூட பேசும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களிடத்துல காணப்பட்ட தங்கங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அக்னியில போட்டு ஒரு பொற்சிலையை உருவாக்குகிறார்கள். கன்றுக்குட்டியை போல ஒரு பொற்சிலையை உருவாக்கி அதை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். இதை அறிந்த ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், மோசேயை பார்த்து, மோசேவே அவன் இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன், இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன். இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். எத்தனை அற்புதங்கள், நன்மைகள், அதிசயங்கள் இவர்கள் பார்த்தாலும் அனுபவித்தாலும் இவர்கள் மனம் திரும்ப மாற்றார்கள். நான் இவர்களை அழித்து உன் மூலமாக நான் பெரிய சொந்தங்களை உருவாக்க போகிறேன் என்று கோபத்தோடு கூட பேசி கொண்டு இருக்கும் பொழுது, ஜனங்களை அழிக்க கர்த்தர் ஆயத்தமாக்கும் பொழுது அந்த இடத்துல மோசே ஒரு ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, நீர் அவர்களை அழிக்காதீங்க, நீர் அவர்களை அழிப்பீர்கள் என்றால் அமைசுதம் பார்வோன் தேசத்தில் இருக்கு. அமைசுதம் பார்வோன் ராஜா அந்த எகிப்து தேசத்தில் காணப்படுகிற எல்லாரும் அமைசுதம் உம்மை பரியாசம் பண்ணுவார்கள், உம்மை நிந்தித்து பேசுவார்கள். அமைசுதம் அமைசுதம் அமை உம்மை நிந்தித்து பேசுவார்கள். ஆகையினால நீர் இவர்களை அழிக்காதீங்க, ஒரு விசை நீங்க மனம் இறங்கி தீங்கு செய்யாதபடிக்கு இந்த ஜனத்தின் மேல பரிதாபம் கொள்ளும் என்று திறப்பின் வாசலிலே ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் மோசே காணப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, அமைசுதம் ஆண்டவர் அமைசோத்திரம் ஜனங்களை அழிக்கும்படியாய் ஆயத்தமாக காணப்படுகிறார். ஆனால் மோசே அமைசோத்திரம் ஜெபித்தது நிமித்தமாய், மோசே ஜெபித்தது நிமித்தமாய், மோசே ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டது நிமித்தமாய் தன்னுடைய சிந்தையை கர்த்தர் மாற்றிக்கொண்டு ஜனங்களை அழிக்காதபடிக்கு அவர்கள் மேல பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, அவன் ஆண்டவர் ஆயத்தமான காரியத்தை மோசே ஜெபித்த பொழுது அந்த காரியத்தை சோதம் நிறுத்தி விடுகிறார். அந்த காரியம் செய்யாதபடிக்கு அவர் பொறுமையாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அந்த அளவிற்கு மோசே சொன்னால் கேட்கிற அளவிற்கு இருவருக்கும் இடையே ஒரு ஐக்கியம் காணப்பட்டது, ஒரு நெருக்கம் காணப்பட்டது. இதை ஒரு ஸ்நேகம் அந்த அவர்கள் இடத்துல காணப்பட்டது. அல்லேலூயா. இந்த உறவை தான் ஆண்டவர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, மோசேயின் இடத்துல ஆண்டவர் எப்படி இருந்தார் என்றால் ஒரு நண்பனை போல இருந்தார். அல்லேலூயா. நாம் சொன்னால் கேட்கிற அளவிற்கு, நாம் ஜெபித்தால் கேட்கிற அளவிற்கு அவர் நண்பனை போல மோசேயின் இடத்துல காணப்பட்டார். அல்லேலூயா. மோசேக்கும் கர்த்தருக்கும் இடைப்பட்ட உறவு எப்படிப்பட்ட உறவு என்றால் ஒரு நட்பு காணப்பட்டது, ஒரு சிநேகம் காணப்பட்டது. அது மாத்திரம் வேதத்துல ஆண்டவரோடு கூட ஒரு நண்பனாய் இருந்த இன்னொரு மனிதரை வேதத்தில் சொல்லப்படுகிறது. 2 நாளாகமும் வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்னைக்கும் சிநேகிதனாகி ஆபிரகாம் சந்ததியோடு. அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய சிநேகிதன் என்று இன்னொரு நபரை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை, தான் விரும்புகிற தன் மகனை ஆண்டவர் கேட்டுக்கொண்டது நிமித்தமாய், பலியிட போனது நிமித்தமாய் கர்த்தர் ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டார். பாருங்க, நண்பனாக காணப்பட்ட கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு நண்பன்
நண்பனாக உறவாடினார், பேசினார், காணப்பட்டார். அது நிமித்தமாக என்ன நடந்தது என்றால் சோதம் ஆண்டவர் சோதம் கொமோரா என்ற பட்டணத்தை அழிக்கும்படியாக புறப்படுகிறார். அழிக்கும்படியாக ஆயத்தமாகும் பொழுது இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்றால் அந்த பட்டணத்தில் தன்னுடைய உறவினராய் காணப்படுகிற லோத்து காணப்படுகிறார். அந்த லோத்து மேல அன்பு கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறவராய் ஆபிரகாம் காணப்படுகிறார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே சோதரம் நீர் நீதிமானை அழிப்பீரோ, 10 நீதிமான்கள் இருக்கிற பட்டணத்தை நீர் அழிப்பீரோ என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடல் அந்த இடத்துல நடக்கிறது. லோத்துக்காக ஆபிரகாம் துணிந்து சோதம் மன்றாடுகிற செயலை அந்த இடத்துல நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று ஆயத்தமானார். ஆனால் ஆபிரகாம் வேண்டிக் கொண்டது நிமித்தமாய் அங்கே லோத்துவை அழிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். காரணம் என்ன? சூத்திரம் ஆபிரகாம் சொல்லுவதை கர்த்தர் கேட்கிற அளவிற்கு இந்த இருவருக்கிடையே ஒரு உறவு காணப்பட்டது, ஒரு ஐக்கியம் காணப்பட்டது, ஒரு நண்பனாய் கர்த்தர் இருந்தபடியினால ஸ்தோத்திரம் ஆபிரகாமுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இதுல கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்னன்னா மோசேயோடு கர்த்தர் எப்படி இருந்தார் என்றால் ஒரு நண்பனை போல இருந்தார். நண்பனை போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் வேண்டுகிற காரியத்தை அவர் தட்டி விடாமல் அதை வெறுக்காமல் நாம் எதை விரும்பி நாம் எதை செபத்தில் வைத்து கேட்கிறோமோ அதை தவறாமல் தட்டி விடாமல் கேட்டு நிறைவேற்றுகிற ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு நண்பனை போல நாம் கேட்கிற காரியத்தை நிறைவேற்றுகிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். அந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில இனி வருகிற நாட்களில மோசேயோடு எப்படி காணப்பட்டாரோ அது போலவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நண்பனை போல கர்த்தர் காணப்பட போகிறார். இயேசுவோடு இருந்தது போல நண்பனை போல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட போகிறார். ஒரு சிநேகிதனை போல் நம்மோடு கூட காணப்பட போகிறார். சிநேகிதனாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது 2 காரியங்கள் நடைபெறுகிறது. என்னன்னா அவர் உள்ளத்துல காணப்படுகிற எல்லாவற்றையும் நம்மிடத்துல வெளிப்படுத்துவார். அது மாத்திரம் நாம் ஜெபிக்கிற காரியத்தை அவர் தாமே தட்டிவிடாமல் நிறைவேற்றுகிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைய நாளில இந்த சூழ்நிலையில கர்த்தர் தெளிவாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். இந்த மே மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட ஒரு நண்பனை போல இருக்க போகிறார். ஒரு நண்பனுக்கு நண்பர்களுக்கு இடையே எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் காணப்படுகிறதோ அது போலவே கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்த போகிறார். கர்த்தருடைய ரகசியங்களை நம்மிடத்தில் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம கர்த்தர் நம்மிடத்தில் நண்பராய் இருப்பதினால நாம் எதற்காக நாம் செபிக்கிறோமோ அதை கேட்கிறவராய் காணப்படுகிறார். அவர் அழிக்க ஆயத்தமாகும் பொழுது நாம் ஒரு விஷயம் சோத்திரம் அழிக்காதபடிக்கு கர்த்தரிடத்தில் செபிப்போம் என்றால் கர்த்தர் அதை கேட்டு நம்ம மேல மனம் இறங்குகிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாமும் மோசேயும் கர்த்தர் நண்பராய் காணப்பட்டதனால இவர்கள் இருவரும் ஒரு அழிவு நடக்காதபடிக்கு ஒரு அழிவில் இருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் விடுவிக்கும்படியாய் இவர்கள் செபிக்கிறார்கள். அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் ஒரு அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. உலகத்தில் சோத்திரம் கூட்டம் கூட்டமான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். சோத்திரம் விடுதலையாக்கப்படாத ஒரு வியாதி இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒரு நண்பனை போல் நம்மோடு கூட இருக்க போகிறார். இந்த நேரத்தில் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மோசையை போல தீங்கு செய்யாதபடிக்கு ஜனங்கள் மேல பரிதாபம் கொள்ளும் என்று செபிப்போம் என்றால் ஆபிரகாமை போல சோத்திரம் நீதிமான அழிப்பீரோ என்று சொல்லி நாம் செபிப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த அழிவை நம்முடைய தேசத்திலிருந்து எடுத்து போடுவார். அல்லேலூயா. நிச்சயமாக எடுத்து போடுவார். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அது என்ன அர்த்தம் என்றால் ஒரு நண்பனை போல் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஒரு நண்பனை போல ஒரு சிநேகிதனை போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். நாம் கேட்கிற காரியத்தை நிறைவேற்றுகிறவராய் அழிக்காதபடிக்கு நாம் செபிக்கும் பொழுது, அழிவு வராதபடிக்கு நாம் செபிக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஒருவேளை தேசத்தில் காணப்படுகிற அழிவை பார்த்து நம்முடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம், நம்முடைய இருதயம் பயந்து கொண்டு இருக்கலாம், நம்முடைய இருதயத்தில் ஸ்தோத்திரம் மிகுந்த நெருக்கங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை
நண்பனாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய நண்பனாய் காணப்படுகிறார், உன்னுடைய சிநேகிதனாய் காணப்படுகிறார். நீ யாருக்காக நீ செபிக்கிறாயோ, நீ எந்த தேசத்துக்காய் நீ செபிக்கிறாயோ, நீ எந்த மக்களுக்காய் நீ செபிக்கிறாயோ, அந்த மக்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். அந்த மக்களுக்கு அழிவு வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஏன்னா ஆண்டவர் உன்னுடைய நண்பனாய் காணப்படுகிறார். உன்னுடைய நண்பனாய் கர்த்தருக்கு அமைச்சோதம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். மோசையோடு இருந்தது போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். இந்த பரிசுத்த ஆராதனையில் தெய்வம் நம்ம இடத்துல உணர்த்துகிற ஒரு காரியம், மோசையோடு இருந்தது போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க முடியாய், நம்முடைய ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிற அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் மனதில் வைத்து எல்லாரும் நாம இருந்த நிலைமையில எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு எல்லாரும் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தெளிவாய் இந்த மே மாதத்துல சொல்லி இருக்கிறார், மோசையோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு நண்பனை போல் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஆமை, நாம் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், மோசே எப்படி ஆமென் ஸ்தோத்திரம் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு ஜெபம் பண்ணினாரோ, ஆபிரகாம் எப்படி லோத்து அழிந்து போகாதபடிக்கு ஜெபம் பண்ணினாரோ, அதுபோல நாம் ஜெபிக்க போகிறோம். அதுபோல ஒரு ஜெப ஆவியை நம் கர்த்தரிடத்தில் நாம் கேட்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, நீர் என்னை நண்பனாய் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, மோசையோடு இருந்தது போல ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவர், நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரை பார்த்து. ஆமென், ஆமென் சோதரம். நீ ஒருவேளை எப்படி சூழ்நிலைகளை சோதரம் சமாளிக்க போகிறேன், எப்படி என்னுடைய எதிர்காலம் அமைய போகிறது தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு உதாரணமாய் சொல்லுகிறார், மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு நண்பனை போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ அப்பா கிட்ட உன் நண்பனை போல பேசு. அப்பா இடத்துல ஒரு நண்பனை போல உன்னிடத்துல காணப்படுகிற சூழ்நிலை எல்லாம் அப்பா கிட்ட நீ சொல்லு. உன்னிடத்துல காணப்படுகிற வறுமைகள், தரித்திரம், பிரச்சனைகள் எல்லா காரியத்தையும் ஒளிவு மறைவின்றி அப்பா இடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் அவைகள் எல்லாத்தையும் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஆமென், 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 ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ராஜா. நீர் பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர். ஆமே, நன்றி, நன்றி. தடைகள் எல்லாம் உடைத்து போடுங்க, தடைகள் எல்லாம் உடைத்து போடுங்க. நன்றி ஆண்டவரே. சோத்ரம், 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 சோத்ரம். ஆமே, தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மே மாதத்துல கர்த்தர் ஒரு நண்பனை போல காணப்பட போகிறார். ஆமென் சோதம், ஒரு சிநேகிதனை போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே, இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரத்துல நாம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, செபிக்க வேண்டும். தேசத்துக்காய் நாம் செபிக்க வேண்டும். தேசத்துல காணப்படுகிற அழிவை மாற்றும்படியாய் நாம் செபிக்க வேண்டும். தேசத்துல காணப்படுகிற ஜனங்கள் அழிவுக்கு இருந்து விடுதலை செய்ய முடியாது நாம் செபிக்க வேண்டும். அப்படி செபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அந்த விண்ணப்பத்தை கேட்பார். ஏனென்றால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆமென், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தின் பிரகாரமாகவே ஆமென் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். ஆமென், ஆமென். முடிவு புரிந்து வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட நண்பனை போல இருக்க போகிறார். நம்மளை தேற்றுகிறவராய் இருக்க போகிறார். நம்மளை ஆற்றுகிறவராய் கர்த்தர் இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, முடிவு பரியந்த வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காக, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, என் நண்பரா என்னோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எதற்குமே கலங்க தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எதற்குமே பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த அழிவை பார்த்து நம்ம கலங்க தேவையில்லை. மாறாக அழிவை மாற்றி போட முடியாய் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அழிவுக்காய் ஜெபம் பண்ணி அழிவிலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கப்பட முடியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென், 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. இயேசுவே, நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. உங்க பிரச்சனை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. உங்க வல்லமை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி, 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 நன்றி ராஜா. ஆமென், 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கூட
கூடவே இரும். ஓ இயேசுவே, என்னை விட்டு விலகாதிரு, என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ இயேசுவே, இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் உணர்ந்து ஆமே. என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நாம இந்த நேரத்தில் சூத்திரமை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் மோசே இடத்துல எப்படி ஒரு நண்பனை போல இருந்தேனோ அது போலவே நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன். நான் நினைக்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறவனாய். ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமேன். உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராய். ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட ஒரு நண்பனை போல இருக்க போகிறார். கர்த்தர் நம்மோடு கூட நண்பனை போல இருக்கிறதுக்காக கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முடிவு பரிந்து வரைக்கும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்க போகிறதுக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எப்படி மோசே ஜெபித்த விண்ணப்பத்தையும் ஆமீன் ஆபிரகாம் ஜெபித்த விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு ஆமீன் அழிக்காதபடிக்கு ஜனங்களை பாதுகாத்தாரோ அது போலவே ஆமீன் ஸ்தோத்திரம் நாம் ஜெபிக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு நம் தேசத்தை அழிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாய் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மோசையோடு இருந்தது போல கர்த்தர் நம்மோடும் ஆமீன் ஸ்தோத்திரம் அமைப்பது ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்க போகிறதுக்காக கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆமீன் இந்த கொரோனா வியாதினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவிக்க முடியாய். அந்த அழிவிலிருந்து அவர்களை தப்புவிக்க முடியாய். இனி அந்த வைரஸ் பரவாதபடிக்கு கர்த்தர் பரிதாபம் கொள்ள முடியாய். ஆமென் சொல்லும் கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறதுக்காய் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாய் நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 சொல்லி மட்டுமாய் நம்மை ஆறு முதல் முடிவு வரை நம்ம ஆராதனை செய்ய வேத வசனத்தை தியானிக்க கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இரக்கம் செய்ததுக்காய் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அநேக பிள்ளைகள் அமேன் ஸ்தோத்திரம் அமேன் அடிப்படை வசதி இல்லாமல் உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் நினைவு கூறும்படியாய் நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே சபமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனை வேலைக்காய் நமக்கு நன்றி. இவரை மட்டுமாய் பாடல்களை பாடி உம்மை ஆராதனை செய்தோம், வேத வசனத்தை தியானித்தோம். கத்திரைகளோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறீர். நாங்கள் ஜெபிக்கிற காரியத்தை நீங்கள் கேட்க போவதற்காக இந்த ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர. இந்த நேரத்தில் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊரடங்கு நிமித்தமாய் அவன் எந்த ஒரு விசுவாசிகளும் பின்மாற்றம் அடையாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளை ஆண்டவர் தேவைகளை சொன்னீங்க, போஷித்து வழி நடத்துங்க ராஜா. உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராய் பாதுகாக்கிறவராய் நாமே சொல்ல வழி நடத்துகிறவராய் கூட இருப்பீராங்க ராஜா. நாங்கள் வசிக்கிற பகுதியை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறியோர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் மேலும் உடைய பரிசுத்தமான கரம் கூட இருக்கட்டும் ராஜா. முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஆமென் சொல்ல ஒவ்வொரு வீட்டையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ கிருபை அவர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். தேசத்தை அழிவிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குங்க ராஜா. ஆண்டவரே மோசையோடு இருந்தது போல எங்களோடு கூட நீ இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் வீடுகளில் இருந்து ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா.
இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: யெகோவா இரட்சணிய சபை, நம்பர் 14, கோரி சந்து, வண்ணாரப்பாளையம், கடலூர் 607001. மற்றும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9618182869 மற்றும் 9442657348.